வணக்கம். குரு ஜோதிடம் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ஜோதிட பதிவில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆர்வத்திற்கு நன்றி பாராட்டி தொடர்கிறேன். இந்த பதிவு கும்ப லக்ன அன்பர்களுக்கு. கும்பம் என்பது நிறைகுடம். எப்பவுமே எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனம் படைத்த கும்ப லக்ன அன்பர்களுக்கு கேதுவனுடைய சஞ்சாரம், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலிருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறது. அஸ்த நட்சத்திரத்துக்கு மார்ச் 6ஆம் தேதி. இந்த சஞ்சாரமானது நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உள்ளதற்கு என்ன பலன் என்பதை பார்ப்பது பதிவுதான். உங்களுடைய லக்னம் கும்பம் என்று இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல கேது சந்திரன் மாதிரி செயல்படுறாரு அப்படின்னா, சந்திரன் நமக்கு யாரு அப்படின்னா 6ஆம் அதிபதி. இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? நமக்கு வேலையை கொடுக்கறது, நோயை கொடுக்கறது, பகையை கொடுக்கறது, கடனை கொடுக்கறதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் பண வருமானத்துக்கும் வேலைக்கும் சப்போர்ட் பண்ணுற இடம் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் அங்கே இருக்குது. போட்டி பந்தயத்தில் வெற்றி அப்படிங்கிற விஷயமும் அங்கே இருக்கு. இந்த கான்செப்டை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கேதுவனுடைய நட்சத்திர ஆற்றல்கள் எங்கே இருக்குன்னு பாருங்க. நமக்கு 3ஆம் இடமான மேசராசியில அஸ்வினி நட்சத்திரமாக கேது இருக்கிறார். 7ஆம் இடமான சிம்ம ராசியில மக நட்சத்திரமாக கேது இருக்கிறார். 11ஆம் இடமான தனுசு ராசியில மூல நட்சத்திரமாக கேது இருக்கார். இது எதை காட்டுது அப்படின்னா, நம்ம ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து, மூளை உழைப்பு, நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் லைன்ல இருக்கிறது, மார்க்கெட்டிங் பண்றது, இந்த மாதிரி ஈடுபாடு உடையவர்கள் அப்படிங்கிறத காட்டுது. இந்த விஷயங்களுக்கு இந்த கேது ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டார். இந்த பொட்டன்ஷியலுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். இப்போ நமக்கு 8ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது லக்னம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னா, முதல்ல அகம் சார்ந்து நீங்கள் பார்த்துக்கணும். எப்பவுமே அகம் புறம்னு 2ஆக பிரித்து தான் நம்ம பலனை எடுக்கணும். அகத்துக்கு ஒரு மாதிரி கிரகம் வேலை பார்க்கும், புறத்துக்கு ஒரு மாதிரி வேலை பார்க்கும். இந்த அகம் சார்ந்து வேலை பார்க்கும்போது நமக்கு ஹெல்த்து, அதனுடைய கண்டிஷன் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 6ஆம் இடம் நோய், 8ஆம் இடம் நோயை அதிகப்படுத்துகிற இடமா வச்சுக்கணும். அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, ஒரு அறிகுறிகள் தென்படுது, ஆரம்பித்து போயிட்டுருக்கு அப்படின்னா அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாகுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சில நல்லாகவே இருந்தால் கூட நம்ம அதை போய் செக் பண்ணி கொஞ்சம் அதுக்கான ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டால் அதுவே பரிகாரமாகும். அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. இதே புறம் சார்ந்து எடுக்கும்போது வேலைக்கு நமக்கு டெவலப்மெண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் ஒர்க்கை கொடுப்பாங்க. ஆனால் பெருசாக சம்பளம் இன்க்ரீஸ் இருக்காது. பட் ஒர்க்கு கூடுதலாக இருக்கும். வேலையை பாதிக்காது. வேலை இழப்பு ஏற்படாது. ஆனால் நம்ம அதனால் களைப்பு ஏற்படும். வேலையினால் நமக்கு சோர்வு ஏற்படும். பணவரவு மீடியமாக போய்கிட்டு இருக்கும். பணவரவு, தனநிலை, சேமிப்பு நிலை அப்படிங்கிறது பெருசாக வளரவும் செய்யாது. அதனால் பெரிய அதில் இழப்பும் இருக்காது. இந்த இடமாற்றம் பண்ணலாம், ஒரு வீடு விற்கலாம், வீடு மாறலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் உடனே நடக்காது. கொஞ்சம் யாராவது ஒரு சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி தான் நடக்கும். அதை உங்களுடைய ஜனனஜாதத்தை பார்த்துட்டு இந்த கேதுவும் சந்திரனும் உங்களுக்கு எந்த பாவ அதிகாரியாக வருகிறார்கள் என்று பார்த்துட்டு அதில் தொடர்பு இருந்தால் மட்டும் அந்த இடமாற்றத்தை பண்ணி கொடுப்பார். இல்லைன்னா சில 8ஆம் இடம் 12ஆம் இடமாக இருந்தால் அது கொஞ்சம் நெகட்டிவான பலனை தரும். இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, வீடு வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு லைஃப்பில் அது நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகள் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். விளையாடுறதுலையும் போக்குலையும் அவங்க படிப்பு காரியங்கள்லையும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படும். அதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டென்ஷனை குறிக்கிறது. குழந்தைகள் வளர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட அவங்க சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன சங்கடங்கள், சஞ்சலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் படுத்தும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கணவன் மனைவி உறவு சீர்படும். பட் இருந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நேராக 2ஆம் இடத்தை பார்க்கும். அதனால் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கும்.
வாக்குவாதங்கள் மிகைப்பட்டு போகாமல் பார்த்துக்கணும். சின்னதாக பேச ஆரம்பித்து பெருசாக வளர்ந்து சண்டை வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, பிரிவினை வரைக்கும் போகுதுன்னா, அதுக்கு இந்த 2ஆம் இடமும் 8ஆம் இடம் தான் காரணம். இந்த 2ஆம் இடங்கிறது நம்ம பேசுறது, 8ஆம் இடங்கிறது கணவனோ மனைவியோ பேசுறது. இந்த 2ம் கனெக்ட் ஆகும்போது தான் பிரச்சனை வரும். அதனால் அந்த 8ல் கேது இருக்கிறதுனால அதில் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் போக்குவரத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை வர்க்கம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கோங்க. தந்தைக்கு உடல்நல உபாதைகளை கொடுக்கும் அல்லது செலவுகள் விரயங்களை குறிக்குங்கிறத பார்த்துக்கணும். அதனால் இப்போதைக்கு பெரிய பெரிய வெளிநாட்டு பிரயாணம் போகிறது, வெளிநாடு தொடர்பு காரியங்கள், மேல் படிப்பு படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக இல்லாத காரணத்தால் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் சார், அந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் இயரை விட இது பெட்டராக இருக்கும். தொழிலை டெவலப்மெண்ட்டு கொண்டு போகும். பட் என்னென்னா, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளுங்கிறதுல நமது ஜனனஜாதத்தில் சவுண்டாக இருந்ததுன்னா மேனேஜ் பண்ணிக்குவீங்க. இல்லாதவங்க அதை கொஞ்சம் கடனை உடனே வாங்கி மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள் வழி இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உதவிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அதாவது அவர்களுக்கான ஒரு தேடுதலில் ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கும். இப்போ மூலதனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மூலதனத்துக்கு உண்டான விஷயம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஒரு கெப்பாசிட்டியும் பார்த்துக்கணும். 2வது இப்போ ஒரு தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். ஆனால் புது தொழில் தொடங்கிறதுங்கிறது இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவின் மூலமாக சாத்தியப்படாது. ஏற்கனவே இருக்கிறதுல நல்லா ஓடிட்டு இருக்கிறதுல எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு சாத்தியம் நல்லா தான் இருக்குது. அப்போ இதில் நான் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஜென்ரலாக அவஸ்தைன்னு நமக்கு தெரியும். அதில் இப்போ சந்திர நட்சத்திரத்தில் வந்ததுனால என்ன அப்படின்னா, வேலை நல்லா தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். உறவுகளால் சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. குரு பெயர்ச்சி அதனுடைய தாக்கம்ங்கிறது அது கொஞ்சம் நம்மளுக்கு வேலை செய்யும் மே 1லேருந்து. ஸோ அது கேது கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அதனுடைய பலம் நன்றாக இருக்கும். ஸோ இது அடிப்படையில் சனி நம்ம லக்னத்தில் இருக்கிறவர் ராகுனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அப்போ நம்மளுடைய ஆசைகள், பொருள் ஈட்டுதல், இந்த இன்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யலாம், டெவலப் பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இன்டென்ஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இன்டென்ஷனை நம்ம ஒரு பக்கம் கொடுக்க இந்த 8ல் இருக்கிற கேது என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொண்டு விட்டு ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அப்போ தான் ஒரு 75% செஞ்சு முடிச்சிருப்போம். திடீர்னு கொண்டு அதை துண்டிச்சு விட்டு பிரேக் பண்ணி விட்டு வேலை பார்ப்பார். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகளை கைவிட்டு இருக்கிற வேலைகளை கவனித்து நீங்கள் இந்த கேதுவை சமாளித்து வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.